வேதத்தில் ஆதியாகமத்திலிருந்து கடைசி புத்தகமான மல்கியா வரைக்கும் சரித்திர சம்பவங்களை பரிசுத்த ஆவியானவர் அழகா ஒவ்வொரு புக்கிலையும் அடுக்கி வச்சிருக்கிறார். 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், இந்த 2 புஸ்தகமும் ராஜாக்களுடைய சரித்திரத்தை நமக்கு ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டோட சொல்லும். நமக்கு புரியாது இருந்த காரியங்களை இந்த புஸ்தகங்களை படிக்கிறதன் மூலம் நம்ம கற்றுக்கொள்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம், ஆனால் ஆண்டவர் நமக்கு இந்த நாட்களில் கொஞ்சம் அதிகமாய் கற்றுத்தருகின்றார். 1ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் சாலமோன் ராஜாவுடைய ஆட்சி, அதன் மேன்மை, எப்படியெல்லாம் ராஜ்யம் மேன்மையாக இருந்தது, செழிப்பாக இருந்தது, செல்வத்தோடு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். 12ஆம் அதிகாரத்துக்கு பிறகு சாலமோனுக்கு பிறகு வருகிற ராஜாக்கள் எப்படி ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க போகிறோம். குறிப்பாக 8 யூதா ராஜாக்கள், 5 இஸ்ரவேல் ராஜாக்களை குறித்து இந்த புக்கில் படிக்க போகிறோம். அதுலேயும் இந்த 12லிருந்து 16 வரைக்கும் ராஜாக்கள் அடுத்தடுத்து உடனே மாறிக்கிட்டே வருவாங்க. புஸ்தகம் நல்லா கவனிக்கணும். நீங்கள் ஒரு இடத்துல யூதா ராஜாவுடைய சரித்திரத்தை சொல்லிட்டு உடனே ஒரு வசனத்தில் அங்கே இஸ்ரவேல் ராஜா வந்தார் அப்படின்னு சொல்லும். இஸ்ரவேல் ராஜாவுடைய சரித்திரத்தை சொல்லிட்டே வரும். திடீர்னு ஒரு யூதா ராஜாவை பற்றி சொல்லும். எப்போவுமே இந்த புக்கை படிக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட வசனத்துக்கு நீங்கள் வந்த உடனே உங்கள் மைண்டு கொஞ்சம் அப்படி கன்ஃபியூஸ்ட் ஆயிரும். என்ன திடீர்னு இந்த வசனம் இப்படி சொல்லுதேன், அந்த வசனம் என்ன, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, இனிமே அந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் ராஜாக்கள் புக்கை நம்ம எப்படி படிக்கிறது, மற்றவங்களுக்கு எப்படி சொல்லித்தர போகிறோம், இப்படி தான் இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறோம். சரிதானா? இந்த 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் நம்ம எந்த ராஜாக்கள் எல்லாம் குறித்து படிக்க போகிறோம் அப்படின்னு போட்டிருக்குது. கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். எரோபயாம், நாதாப், பாஷா, ஏலா, சிம்ரி, உம்ரி, ஆகாப், அகசியா, இவங்களை பற்றி தான் உள்ள புக்குக்குள்ளே படிக்க போகிறோம். எந்த சாப்டர்லலாம் வராங்க, சாப்டரை மட்டும் சொல்லுங்க. 12ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம், 22ஆம் அதிகாரம். அப்போ என்ன சொல்லுது அப்படின்னா, 15ஆவது அதிகாரத்திலையும் 16ஆவது அதிகாரத்திலையும் வேகமாக ராஜாக்கள் மாறிக்கிட்டே வந்துடுறாங்க. அவங்க ஆட்சி செஞ்ச காலங்கள் ரொம்ப கொஞ்சம். எத்தனை போட்டிருக்கு? 22 வருஷம், 2 வருஷம், 24 வருஷம், 2 வருஷம், 7 days, 12 years, 22 years and 2 years. ரொம்ப ஷார்ட் டைம் தான் சிலர்லாம் ஆட்சி செஞ்சாங்க. அதனால அவங்கள பற்றி ரொம்ப விஷயம் இருக்காது. 4 வசனம் 5 வசனம் இருக்கும், உடனே அடுத்த ராஜாக்கு ஸ்கிப் ஆயிரும். சரிதானா? இன்னைக்கு ரொம்ப தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லித்தரணும்னு விரும்புகிறேன். ரொம்ப கவனமாக நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த புஸ்தகத்தில் வருகிற யூதா ராஜாக்கள் யாரு? ரெகோபயாம், அபியா, ஆசா, யோசபாத், யோராம். திரும்ப சொல்லுங்க. ரெகோபயாம் யாருடைய பையன்? கொஞ்சம் சந்தேகமாக தான் சொல்லுவோம். யாரு? சாலமோனுடைய பையன். சரி, இப்போ புக்குக்குள்ளே போகலாம். இந்த 12th சாப்டரில் ராஜ்யம் எப்படி பிளவுபட்டுச்சு அப்படின்னு சொல்லி மிக முக்கியமான ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்குது. 11ஆம் அதிகாரம் சாலமோனுடைய வீழ்ச்சியை குறித்து சொல்லுது. ஸோ 12th சாப்டரில் சாலமோனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு ராஜ்யம் எப்படி 2ஆ உடைஞ்சது, எப்படி அந்த 2 ராஜ்யத்துக்கும் ராஜாக்கள் வந்தாங்க அப்படின்னு பார்க்க போறோம். முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ரெகோபயாமை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேலர் எல்லோரும் சீகேமுக்கு வந்திருந்தபடியால். ரெகோபயாம் யாரு? சாலம். எந்த ராஜா சொல்லுங்க. இனிமே நீங்க இந்த புக்கை படிக்கும்போது அப்படி ஒவ்வொரு கிங் பேர் வரும்போதும் எந்த ராஜாங்கிறது உங்க மைண்ட்ல வந்துடணும். சரியா? ரெகோபயாமை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேலர் எல்லாரும்
சீகேமுக்கு வந்திருக்கையில் அவனும் சீகேமுக்கு போனான். சரி. ராஜாவாகிய சாலமோனை விட்டு ஓடிப்போய் எகிப்திலே குடியிருந்த நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமோ எகிப்தில் இருக்கையில் இதை கேள்விப்பட்டான். சாப்டர் துவங்கும் போது ரெகோபெயாம் யூதாவில் மக்கள்லாம் அவனை ராஜாவாக்க போறாங்க. இப்போ யெரொபெயாம் எங்க இருக்கிறாரு? எகிப்தில் இருக்கிறாரு. யூதால ரெகோபெயாம ராஜாவாக்க போறாங்கன்னு செய்தி யாருக்கு போகுது? யாருக்கு போகுது? யெரொபெயாம் யாரு? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. சாலமோனுடைய வேலைக்காரனா இருந்தவன். சரி, இப்ப கீழே வாசிங்க 3வது வசனம். அவர்கள் யெரொபெயாமுக்கு ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள். அவனும் இஸ்ரவேல் சபை அனைத்தும் வந்து ரெகோபெயாமை நோக்கி, உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும். அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். ஒரு ஞானமுள்ள ராஜா ஆட்சி செஞ்சு இப்போ அடுத்த ஆட்சி யாரு கையில வருது? ஒரு வாலிபன் கையில வருது. அப்போ அவரை விட வயசான மூப்பர்கள் தேசத்துல இருப்பாங்களா? பெரியவங்க இருப்பாங்களா? சாலமோனுடைய ஆட்சி ரொம்ப நல்லா நடந்துச்சு. ஆனா அங்கேயும் சில குறைகள் இருந்துச்சு. டாக்ஸஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாரு சாலமோன். ரொம்ப வரிகளை மக்கள்கிட்ட இருந்து வாங்கியிருந்தார். ஸோ சாலமோன் மரிச்ச உடனே அந்த தேசத்தில் இருக்கிற பெரியவங்க எல்லாம் கூடி என்ன சொன்னாங்க, இப்போ ரெகோபெயாம் ராஜாவாயிட்டாரு, நம்மெல்லாம் போய் அவர்கிட்ட கொஞ்சம் டாக்ஸை குறைங்க, மக்கள் மேல இருக்கிற வரி ஜிஎஸ்டி என்ன செய்யுங்க குறைங்கன்னு போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக. நம்ம போய் கேட்டா என்ன நடக்காது? கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்காது. அதனால யெரொபெயாம் அவன் ரொம்ப நல்ல ஒரு டேலண்டட் பர்சன். கொஞ்சம் அரசியல் தந்திரம்லாம் அவனுக்கு தெரியும். பாலிடிக்ஸ்ல ரொம்ப நாள் இருந்தவன். அதனால போய் அவனை கூப்பிட்டுட்டு வந்து அவன் தலைமையில கேட்டு பார்ப்போம். உள்ளேயே இன்னும் யோசனை பண்ணியிருப்பாங்க. ரெகோபெயாம் எஸ் சொன்னா ரெகோபெயாம் ஆட்சியின் கீழே இருப்போம், இல்லைன்னா யெரொபெயாம் ஆட்சியின் கீழே நம்ம இன்னும் ராஜ்யத்தை அமைச்சிடலாம் அப்படின்னு மைண்ட்ல ஒரு பிளானை வச்சுட்டு போய் எல்லாரும் போய் யார்கிட்ட கேட்குறாங்க? ரெகோபெயாம்கிட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? பின்னாடி வாசிங்க. உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். வாசிங்கம்மா. இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும். அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார். அதாவது ரொம்ப கடினமா ராஜ்யம் நடந்துச்சு. தட் மீன்ஸ் வரி ஜாஸ்தி, வேலை ஜாஸ்தி, இதெல்லாம் கொஞ்சம் லகுவாக்குங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் அடுத்து வாசிங்க. அதற்கு அவன், நீங்கள் போய் 3 நாள் பொறுத்து என்னிடத்தில் திரும்பி வாருங்கள் என்றான். சரி. அப்படியே ஜனங்கள் போயிருந்தார்கள். ஜனங்கள் எல்லாம் போயிட்டாங்க. இவன் ஒரு யங் சாப். வாலிபனுடைய சிந்தை இம்மெச்சூர்டா இருக்கும், பட்டு பட்டுன்னு பேசணும் போல இருக்கும். அப்போ தன்னோடு இருக்கிற வாலிபர்களோட அவன் ஆலோசனை பண்றான், மூப்பர்களோடையும் ஆலோசனை பண்றான். வாசிங்க அடுத்த வசனத்தை. அப்பொழுது ராஜாவாகிய ரெகோபெயாம் தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோட ஆலோசனை பண்ணி இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். யார்கிட்ட போய் கேட்கிறாரு? எல்டர்ஸ்ட. வேதம் சொல்லுது முதியோரிடத்தில் என்ன தங்கும்? ஞானம் தங்கும். இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆலோசனை வேணும்னா நீங்க முதியோர்கள்ட்ட போய் கேட்கணும். அவங்க அவங்களுடைய அனுபவங்களை ஆலோசனையா சொல்லுவாங்க. அப்போ இவர் போய் முதியோர்கிட்ட கேட்ட உடனே அவர் சொல்றாரு, என்ன கேட்குறாங்க? ரொம்ப பாரமா இருக்குது தேசம், கொஞ்சம் வேலையை லகுவாக்குங்க, டாக்ஸை குறைங்கன்னு தானே கேட்குறாங்க. நீர் அப்படி ஜனங்கள் சொல்றத கேட்டா பீப்புள் கண்டிப்பா உன் கூட இருப்பாங்க. நீ இளைஞன், நீ வாலிபன், உங்க தகப்பன் மாதிரி உனக்கு ஞானம் கிடையாது, நாங்க சொல்றோம் கேளு அப்படின்னா இவன் அவங்க சொல்றத கேட்டுட்டு அடுத்து உடனே போய் தன்னோட கூட இருக்கிற வாலிபர்களை பார்த்துட்டே நீங்க என்னடா சொல்றீங்க அப்படித்தானே கேட்டிருப்பான். இல்ல, நீ என்னடா சொல்றன்னா அவங்களுக்கு எல்லாம் பிளட் கொஞ்சம் பாயில் ஆயிருக்கும். இது என்ன அந்த வயசானதுங்க சொல்றதெல்லாம் நீ ஏன் கேட்குற, அதுகளெல்லாம் சொல்றத கேட்காத, நீ இன்னும் இப்படி பேசு அப்படின்னு புது வார்த்தைகளை சொல்லி கொடுக்குறாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க? வாசிங்க.
அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல்வார்த்தைகளை சொல்வீரானால் என்னாலும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரராய் இருப்பார்கள் என்றார். அப்படின்னு பெரியவங்க சொன்னாங்க. யங்ஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்க? வசனம் 10. அப்பொழுது அவனோட வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார், சரி, நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீர் சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல் என் தகப்பனாருடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனாய் இருக்கும். எப்படி பாருங்க வார்த்தை, என் சுண்டு விரல் எங்க அப்பா இடுப்பை விட எப்படி இருக்குமா? அதாவது நிக்கலான வார்த்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கேலியான வார்த்தைகள். இப்படி சொல்லு நீ போய் அப்படின்னு பதில் சொல்றாங்க. இவர் முதியோருடைய ஆலோசனை தள்ளிட்டாரு. யாருடைய ஆலோசனை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு? தன்னோட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன ஆலோசனை. அவங்க எப்போ பிறந்தாங்க? இவர் பிறந்தப்போ பிறந்திருப்பாங்க. அவங்களுக்கு அரசியல் தெரியுமா? தெரியாது. அவங்களுக்கு நாட்டு நடப்பு தெரியுமா? தெரியாது. குடும்ப வாழ்க்கை தெரியுமா? தெரியாது. இந்த முதியோர்களுக்கு எல்லாம் தெரியும். முதியோர்கள் சொன்ன ஆலோசனையை கேட்காம அந்த யங்ஸ்டர்ஸ் சொன்ன ஆலோசனையை கேட்ட உடனே இந்த யெரொபெயாம் கீழே வந்த டீம் இருக்குல்ல, அவங்க ரொம்ப காயப்பட்டுட்டாங்க. நீர் நாங்கள் இவ்வளோ ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்குறோம், நீர் இவ்வளோ கடினமாக பதில் சொல்லிடுறே, இனிமேல் எங்களுக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது, நீ உன் காரியத்தை பார்த்துக்கோ அப்படின்னு யெரொபெயாம் தலைமையில் பிரிஞ்சு தனியா 10 கோத்திரம் பிரிஞ்சிருச்சு. பின்னாடி வாசிங்கம்மா 11வது வசனம். இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று நீர் அவர்களோட சொல்ல வேண்டும் என்றார்கள். 13. ராஜா முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனை தள்ளிவிட்டு வாலிபருடைய ஆலோசனையின்படியே அவர்களோட பேசி, என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று ஜனங்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தார். 16. ராஜா தங்களுக்கு செவிகொடாததை இஸ்ரவேலர் எல்லோரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரவாக, தாவீதோட எங்களுக்கு பங்கேது, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை, இஸ்ரவேலே உன் கூடாரங்களுக்கு போய்விடு, இப்பொழுது தாவீதே உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி. நல்லா கவனிங்க, இவர் மக்கள் சொன்னதெல்லாம் கேட்கலன்னு உடனே யெரொபெயாம் தலைமையின் கீழே வந்தவங்க அப்படியே பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க. டோட்டலா செப்பரேட் ஆயிட்டாங்க. இந்த இடத்துல தான் தேசம் 2ஆ பிரியுது. ரெகோபெயாமின் தலைமையின் கீழ் யூதா கோத்திரமும் யெரொபெயாமின் தலைமையின் கீழ் 10 கோத்திரமும் தனியா பிரிஞ்சிருச்சு. தேசம் 2 ஆயிருச்சு. பிரிஞ்ச இஸ்ரவேலுக்கு சமாரியா என்று பெயர், யூதாவுக்கு யூதா என்று பெயர். ஸோ சாப்டர் 12 என்ன சொல்லுது அப்படின்னா, உடனே உங்க மைண்ட்ல வர வேண்டிய சிந்தை, ராஜ்யம் 2ஆய் பிரிந்தது. இதுதான் இந்த அதிகாரத்துல மிக முக்கியமான செய்தி. சரி, இப்படி பிரிஞ்சுட்டாங்கல்ல, உடனே இவர் என்ன செய்யறாரு? ரெகோபெயாம் பிரிஞ்சு போன அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆட்கள் அனுப்பி போய் டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 19வது வாசிங்க. அப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி இஸ்ரவேலர் தாவீதின் வம்சத்தை விட்டு கலகம் பண்ணி பிரிந்து போயிருக்கிறார்கள். 20 வாசிங்க. யெரொபெயாம் திரும்பி வந்தான் என்று இஸ்ரவேலருக்கெல்லாம் கேள்வியான போது அவனை சபையிடத்தில் அழைத்தனுப்பி, சரி, அவனை சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்கினார்கள். யூதா கோத்திரம் மாத்திரமே அன்றி வேறொருவரும் தாவீதின் வம்சத்தை பின்பற்றவில்லை. நல்லா சொல்லுங்க, ரெகோபெயாம் கீழே எத்தனை கோத்திரம்? ரெகோபெயாம் கீழே எத்தனை கோத்திரம்? யூதா கோத்திரம் தான் ஃபுல்லா இருக்குது. அங்க யெரொபெயாம் கீழே எத்தனை கோத்திரம்? 10 கோத்திரம் அங்க போயிடுச்சு. 2ஆ பிரிஞ்சுச்சாங்க. இதை பார்த்த உடனே ரெகோபெயாமுக்கு தாங்க முடியல. எப்படியாவது இவங்களோட போய் என்ன செய்யணும்? சண்டை போடணும் அப்படின்னு யுத்தத்துக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறார். 21 வாசியுங்கள். ரெகோபெயாம் எருசலேமுக்கு வந்தபோது இஸ்ரவேல் வம்சத்தாரோட யுத்தம் பண்ணவும், சரி, ராஜ்யத்தை சாலமோனின் குமாரனாகிய தன்னிடமாய் திருப்பிக் கொள்ளவும் யூதா வம்சத்தார் பென்யமின் கோத்திரத்தார் அனைவரும் ஆகிய தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்த வீரர் 180,000 பேரை கூட்டினான். ரெகோபெயாம் யூதா பென்யமின் இந்த 2 கோத்திரத்திலிருந்து மக்களை கூட்டிட்டு யார் கூட சண்டைக்கு போறா? யார் கூட சண்டைக்கு போறாங்க?
ஏன் பயப்படுறீங்க இப்படி? அங்க 10 கோத்திரம் இருக்குது இல்ல, இஸ்ரவேல் கோத்திரம், யெரொபெயாம் தலைமை. நல்லா கவனிங்க, ரெகோபெயாம் தலைமையின் கீழே யூதாவும் இருக்குது, பென்யமின் கோத்திரத்துல கொஞ்சமும் இருக்குது. அங்க யெரொபெயாம் தலைமையின் கீழே 10 கோத்திரம் இருக்குது. தேசம் பிரிஞ்சிருச்சு. வடக்கு பக்கம் இஸ்ரவேல் என்றும் தெற்கு பக்கம் யூதா அப்படின்னு சொல்லுது. அங்கு 10 கோத்திரம், இங்க எத்தனை கோத்திரம்? 1 முழுசு பென்யமீனும் சேர்ந்து இருக்குது. இப்படி தேசம் 2ஆ பிரிஞ்ச உடனே இவருக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிங்க. எங்க அப்பாட்ட 12 கோத்திரம் இருந்துச்சு, யெரொபெயாம் வந்து எத்தனை கோத்திரத்தை பிடுங்கிட்டாரு? 10 கோத்திரத்தை பிடுங்கிட்டாரு. எப்படியாவது போய் அவங்கள திரும்ப நம்ம பக்கமா திருப்பிடணும், யுத்தம் பண்ணணும்னு போறார். ஒரு ப்ராஃபட் வராரு, செமாயா அப்படிங்கிறவர். அவர் பார்த்து சொல்ற, ரெகோபெயாமே, நீ இஸ்ரவேலோடு கூட என்ன செய்யாத, யுத்தம் பண்ண போகாத, அது உனக்கு வாய்க்காது. நீ வந்து உங்க தகப்பன் இப்படியெல்லாம் செஞ்சாரு, அது நிமித்தம்தான் இந்த காரியங்கள்லாம் வந்துச்சு, தேசம் பிரிஞ்சது, இது தேவனுடைய சித்தப்படி நடந்துச்சு, நீ யுத்தத்துக்கு போகாத அப்படின்னு சொல்றார். இப்படி தேசம் 2ஆ பிரிஞ்சப்போ வடக்கு பகுதி இஸ்ரவேல், அதுக்கு யாரு ராஜா? எல்லாரும் சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்கு புரிஞ்சதுன்னு அர்த்தம். திரும்ப சொல்லுங்க. யெரொபெயாம் வடக்கு கோத்திரத்து. இவர் வந்து என்ன சொல்றாரு, தேவாலயம் எங்க இருக்குது? எருசலேம்ல இருக்குது, யூதால இருக்குது. இஸ்ரவேல் மக்கள் பக்தியுள்ள மக்கள். ஸோ பலி செலுத்துறதுக்கு எங்க தான் போகணும்? தேவாலயத்துக்கு தான் போகணும். தேவாலயம் எங்க இருக்குது? யூதால இருக்குது. அப்போ யூதாவுக்கு போனா இந்த ரெகோபெயாம் நம்ம மக்கள் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி திருப்பிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை யூதாவுக்கு போவிடக்கூடாது, நம்ம ஏதாவது ஒரு புது டெக்னிக் பண்ணணும் அப்படின்னு தான், பெத்தேல் அப்படின்னு 2 இடத்துல 2 விக்கிரகங்களை, கன்றுக்குட்டிகளை செஞ்சு வச்சுட்டு, இஸ்ரவேல் புத்திரரே, நீங்க எதுக்கு எருசலேம் வரைக்கும் போறீங்க? எதுக்கு தேவாலயத்துல போய் தொழுது கொள்றீங்க? உங்களுக்கு ரொம்ப வசதியா பக்கத்திலே நான் என்ன செஞ்சிருக்கிறேன், பலிபீடத்தை கட்டியிருக்கிறேன், நீங்க இங்க தொழுது கொள்ளுங்கன்னு பலிபீடத்தையும் கட்டினாரு, கன்றுக்குட்டியும் வச்சுட்டார். ஆண்டவர் சொன்னாரு, நீங்க போற தேசத்துல உங்களை ரொம்ப ஆசீர்வதிப்பேன், ஆனா ஒரே ஒரு உடன்படிக்கை, நான் உனக்கு தேவனா இருப்பேன் அப்படின்னார். ஆனா இந்த யெரொபெயாம் தன்னை 10 கோத்திரத்தின் மேல அதிகாரியா ஆக்கின ஆண்டவரை மறந்துட்டு எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை செய்ய ஆரம்பிச்சாரு. இது அவருக்கு பாவமாயிற்று. வசனத்துல வாசிக்கலாம், அப்பதான் உங்களுக்கு புரியும். 28. ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். என்ன செஞ்சாரா சொல்லுங்க? எந்த இடத்துல? பெத்தேல், தான். வச்சது என்னது? சொன்னது என்னது? உங்களை இஸ்ரவேலிலிருந்து இதுவா கொண்டு வந்துச்சு. ஆரோன் அன்றைக்கு இதை செய்ய போய்தான் தேவனே கோவப்பட்டாரு. புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்க, பின்பற்றாதீங்கன்னு ஆண்டவர் அவ்வளோ சொல்லி கூட இந்த ராஜா 10 கோத்திரத்துக்கு ராஜாவான உடனே முதல்ல செஞ்சது புறஜாதிகளின் மார்க்கத்தை தான் கற்றுக்கொண்டார். திருச்சபை கூட அப்படிதான். கடைசி காலத்தில் இருக்கிறோம். அந்த தெய்வீகமான பரிசுத்த வாழ்வு, அந்த தெய்வீகமான மேலான வாழ்வு, இதெல்லாம் மங்கி 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 போய் இதுலெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் பாவம் இல்லை, இப்படியெல்லாம் செஞ்சா தப்பு இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு கடைசி கொடிய காலத்துல நம்ம வந்திருக்கிறோம். அன்றைக்கு சொன்ன அதே வார்த்தை தான், புறஜாதிகளின் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கன்னா இன்னைக்கும் அதே தான். நமக்குன்னு ஆண்டவர் ஒரு பரிசுத்த வழியை வச்சிருக்கிறாரு, அதைத்தான் ஃபாலோ பண்ணணும். இவர் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்குனாரு, 2 மேடைகளை உண்டாக்குனாரு, அப்புறம் ஆங்காங்கு தோப்புகளெல்லாம் உண்டாக்குனாராம். வாசிக்கலாம், ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 30ஆம் வசனம் வாசிங்க. இந்த காரியம் பாவமாயிற்று, ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவாங்களாம். இங்க இருந்து தான் வரைக்கும் போவாங்க. ஏன்? இங்க இருந்து எருசலேமுக்கு அனுப்பியிருக்கலாமே, அனுப்பல. அடுத்த வசனம் வாசிங்கம்மா. அவன் மேடையாகிய ஒரு கோவிலையும் கட்டி லேவியின் புத்திரராய் இராத ஜனத்தில் ஈனமானவர்களை எல்லாம் ஒன் ஆஃப்டர் another. பாவம் பாருங்களேன், அது முதல்ல செய்யும் போது படபடன்னு மனசு அடிச்சுக்கும். 2வதோட செய்யும்போது கொஞ்சம் குறைவா அடிக்கும்.
3ஆவது தடவை செய்யும்போது இன்னும் குறைவா அடைக்கும். 4ஆவது தடவை இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிடுவோம். 5ஆவது தடவை அது ரொம்ப இன்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லும். 6ஆவது தடவை உணர்வே இல்லாமல் ஆக்கிரும். அதனால் எப்போவுமே பரிசுத்த ஆவியானவருக்கு சென்சிட்டிவாக இருக்கணும். அவர் ஃபஸ்ட் டைம் பேசும்போது, ஃபஸ்ட் டைம் தப்பு செய்யும்போது மனசில் உணர்த்துறாருன்னா அதை அப்படியே விட்டுறணும். இங்கே ஒன்று செஞ்சாங்க, அடுத்தது செஞ்சாங்க, அடுத்தது செஞ்சாங்க, அடுத்து ஈனமானவர்களை ஆசாரியர்கள் ஆக்குனாராம். கொஞ்சம் எப்படி இருக்குது பாருங்க. தேவன் ஆசாரியர்கள் எந்த கோத்திரத்திலேருந்து வரணும், அவங்கள எப்படி பரிசுத்தப்படுத்தணும், எப்படி அவங்க பலி செலுத்தணும், எல்லாத்துக்கும் ஒரு பேட்டர்ன் வச்சிருந்தார். சொல்லுங்க, காட் எல்லாத்துக்கும் என்ன வச்சிருக்கிறாரு? பேட்டர்ன், பிப்ளிக்கல் பேட்டர்ன். அது அன்னைக்கு இருந்தது தான் இன்னைக்கும், இன்னைக்கு இருந்தது தான் என்னைக்கும். பிப்ளிக்கல் பேட்டர்ன் மாறவே மாறாது. உலகத்தில் 1000 பேட்டர்ன் வரலாம். அப்புறம் அவரே நியமிச்சுக்கிட்டார். 8ஆவது மாதம் 15ஆவது நாள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடணும். கர்த்தரா சொன்னார். அன்னைக்கு மோசே பயந்து 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 ஒவ்வொரு பிரமாணத்தை ஆண்டவற்றை வாங்கி 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 ஜனங்களுக்கு கொடுத்தாரு. இவர் மனம் போல எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சதுனால இந்த காரியம் பாவமாயிற்று அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஸோ சாப்டர் 12 என்ன சொல்லுது அப்படின்னா, உங்கள் மைண்டில் ரெக்கார்ட் ஆயிரணும். சாலமோனுக்கு பிறகு ரெகோபெயாம் வந்தார். மக்களெல்லாம் எரோபெயாமை கூப்பிட்டுட்டு வந்து அவற்றை ரெக்வெஸ்ட் பண்ணி சில ஃபேவர் பண்ணணும்னு கேட்டாங்க. முதியோர்களுடைய ஆலோசனை தள்ளிட்டு யங்ஸ்டர்ஸுடைய ஆலோசனையை ஃபாலோ பண்ணார். மக்கள் பிரிஞ்சிட்டாங்க. 10 கோத்திரம் அங்கே போயிட்டு ஸ்ட்ராங்காக ஒரு கோத்திரம் இங்கே இருந்துச்சு. அப்புறம் யுத்தம் பண்ணாங்க. யுத்தம் பண்ணக்கூடாதுன்னு கடவுள் வான் பண்ணார். அதுக்கு பிறகு எரோபெயாம் பாவம் செய்ய ஆரம்பித்து கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி தேவனை விட்டு தூரமாக போயிட்டார். இந்த ராஜாக்கள் புக்கு முழுசுமே ஜனங்கள் எப்படி தெய்வீகத்தை இழந்து மனுஷீகத்துக்குள்ளேயும் உலக வழிபாடுகளுக்குள்ளேயும் தெய்வம் அல்லாதவைகளுக்குள்ளேயும் போனாங்க அப்படிங்கிறத சொல்கிற புக்கு தான் இந்த ராஜாக்கள் புக்கு. 12ஆம் அதிகாரத்தில் முக்கியமான செய்தி ராஜ்யம் பிளவுபடுறது. இந்த செய்தி நாளாகம புஸ்தகத்திலையும் இருக்குது. இதே 1 ராஜாக்கள் 12 என்ன இருக்குதோ அதே செய்தி 2 நாளாகமும் 10ஆம் அதிகாரத்தில் இருக்குது. நீங்கள் வீட்டில் போய் கம்பேர் பண்ணி படிக்கணும், நாளாகமத்தையும் ராஜாக்களையும். அப்போ தான் உங்களுக்கு புரியும். 4 முக்கியமான செய்தி இந்த சாப்டரில் இருக்குது. ரெகோபெயாம் ராஜாவாகிறார். 2வது மக்களின் கோரிக்கை, அதன் பதில். ரெகோபெயாம் யுத்தம் செய்கிறதற்கு தீட்டின திட்டம், செமாயாவின் தீர்க்க தரிசனம். இஸ்ரவேல் யூதா 2ஆ பிரிஞ்சு இஸ்ரவேலின் பாவங்களை இந்த சாப்டர் சொல்லுது.